ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல வந்து நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட நான் கூட அந்த பெரியவங்க 2 பேரும் சொல்கிறாங்களே பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துடுவோமா அப்படின்ற அளவுக்கு நான் யோசிச்சுட்டேங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னங்க பேசுகிறீங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகவே ஆகாது, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணா இருக்கலாம், ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் செட் ஆகாது, வேண்டாம், உங்களுக்கு வேறு டேஸ்ட்டு எனக்கு வேறு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. உண்மையாகவே அவ்வளோதானங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ்வளோதாங்க, இனிமேல் நான் உங்களுக்கு பொண்டாட்டியும் இல்லை, நீங்கள் எனக்கு புருஷனும் இல்லை, தெரியாதத்தனமா நீங்கள் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க, உங்களை என்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே, போக போக சரியாக போயிடும், அதுக்காக சொந்த பொண்டாட்டியெல்லாம் என்னால் வாழ முடியாது, செட் ஆகாதுங்க. நான் நான் எத்தனையோ கற்பனைகளை கண்டு வச்சுருந்தேன், ஆனால் என் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்ததுனால அது எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்ல உங்களோட ஹெல்ப்பால் நான் சென்னைக்கு வந்து இப்போ உங்களுக்கு மனைவியாக வேற ஆயிட்டேன், அதிலேருந்து வெளியே வரத்துக்காக தான் நான் போராடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் எல்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா இது, கோர்ட்டுக்கு போனவங்க இன்னும் ஆளை காணுமே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிருக்காங்க. அதுக்கடுத்து தான் பாண்டியனும் பல்லவனும் வந்துடுறாங்க. ஆனால் என்னாச்சுன்னு இன்னும் சோழன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் வரலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலாவும் சோழனும் வந்துடுறாங்க. சேரனை கட்டி பிடிச்சி சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.